ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ சிஎஸ்கே பற்றி என்ன அப்டேட் வந்தாலுமே நம்ம சேனலில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். அண்ட் அந்த விதத்தில் வந்து டாப் 5 பேட்ஸ்மேன்ஸ் லிஸ்ட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம டீம் எப்படி மிஸ் பண்ணுறது? ஸோ இதோ வீடியோ உங்களுக்காக. ஸோ டாப் 5 பேட்ஸ்மேன் ஆன் சிஎஸ்கே. ஸோ என்னவா இருக்கும், யார் யாராக இருக்கும்? ஸோ எல்லாருமே நல்லா தான் விளையாடுவாங்க அப்படின்னு இல்லாமல் டை ஹார்ட் ஃபேன்ஸாக இருந்தால் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதுலேயுமே முக்கியமாக பார்க்கக்கூடிய 5 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸாகவே கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது இந்த 5 பேரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனியை தான் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து எந்த ஒரு மேட்சுமே எப்படி வேணால் மாற்றக்கூடிய ஒரு திறமை படைத்த ஒரு வீரர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர் அட்டாக் பண்ணார்னா பண்ணிகிட்டே தான் இருப்பார், அது நிறுத்த மாட்டார் அன்லெஸ் அவர் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும். ஸோ பிகாஸ் இது ஒரு புது ஃபார்மேட்டாகவே ட்ரெண்டிங்காகவே இவர் எடுத்துகிட்டு வந்தார். ஃபினிஷர், பெஸ்ட்டு ஃபினிஷர் இந்த வேர்ல்டு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இவர் மட்டும்தான் இருந்தார். இவர் தான் அதை க்ரியேட் பண்ணாங்க. ஃபினிஷர்ன்ற ஒரு டேர்மையே க்ரியேட் பண்ணவர் இவர் தான். ஸோ இவர் இல்லாமல் இந்த ஐபிஎல்லே ஃபுல்ஃபில் ஆகாதுன்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் இவர் தான் புது டேலண்ட்டை எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், ஐபிஎல்லேருந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே செஞ்ச ஒரு ஆள் நம்ம தலை தோனி மட்டும்தான் சொல்லுவேன். இவர் மட்டும்தான் ஏன் சொல்லனா, இவர் ஆரம்பித்து வச்சார். இவருக்கு அப்புறமா வந்தவங்க நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது தலை தோனி ஒரு இப்போவுமே ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கார், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கார். ஒரு கேப்டனாக மட்டும் இல்லை, ஒரு பிளேயராக மட்டும் இல்லை, ஒரு தலைவனாகவுமே நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இவர் பேட்டிங்கில் வந்து எந்தளவுக்குப்பா சொதப்பு வரல, இவரை போய் ஏன்ப்பா இதிலலாம் வச்சுருக்க அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்னது தான், இவர் இறங்கி அடித்தாருன்னா அடிச்சுட்டு தான் இருப்பார். 50 ரன் 60 ரன் வேணும்னா இவரால் ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ அதை நடத்தி காட்டியும் இருக்கார் நிறைய மேட்சஸில். பட் இந்த ஒரு 2-3 இயர்ஸாக வந்து ஃபார்ம்லேயே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ 2021 எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 16 தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து 30 எடுத்துகிட்டு வர தெரிஞ்சவருக்கு 30லேருந்து 80 எடுத்துகிட்டு வர தெரியும் ஆவரேஜுக்கு. ஸோ எஸ், இந்த வருஷம் ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வருஷம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்க ஃபிட்னஸ்க்கு இன்னும் ஒரு வருஷம் கூட விளையாடலாம். அண்ட் இன்னும் 2 வருஷமாக கூட விளையாடுவாங்க. அண்ட் நிச்சயமாக விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட்டுன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணாருன்னா யாருமே எதிர்பார்க்காத டைமில் தான் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்படியே அவர் பண்ணினாருமே அதுக்கப்புறமா சிஎஸ்கே அவங்க விட மாட்டாங்க. நிச்சயமாக ஹெட் கோச்சாக இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃப்ளெமிங்கை விட மனசு இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் அதை விட ஒரு புது நியமம் எடுத்துகிட்டு வந்து அந்த பொசிஷனில் தலை தோனிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் சிஎஸ்கே மட்டும் வச்சுக்காமல் அவரோட டேலண்ட்டை யூஸ் பண்ணாமல் மொத்த ஐபிஎல்லையுமே அவரை கிட்ட கொடுத்து அவரை ஒரு ரீமாடல் பண்ண சொல்லும் போதுமே அவர் கூட அந்த எனர்ஜியை வைப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் தலை தோனியை பற்றி நிறையா பார்த்தாச்சு. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன்ஸையுமே பார்த்துடலாம். ஸோ செகண்ட் பேட்ஸ்மேன் ரித்துராஜ் கைக்வாட். ஸோ ரித்து எஸ் அகெயின் பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நல்லா தான் இருந்தார், ரஞ்சியும் நல்லா தான் விளையாண்டுருப்பார். பட் விளையாடல, பார்க்கலாம். இன்ஜூரியிலேருந்து டேரெக்டாக ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு வந்துட்டார். இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். 22 மார்ச் வெயிட் பண்ணலாம். ஆர்சிபி கூட நல்லா ஃபைட் பண்ணுறாரா இல்லைனா ஃபஸ்ட்டு மேட்ச் சொதப்புறாரான்றதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரித்துராஜோட நம்ம ஒரு ஸ்டாட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 42 ஆவரேஜ் வச்சுருக்காருங்க. ஸோ 590 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 147.5. ஸோ ஹையஸ்ட் ரன் 92 ஃபஸ்ட்டு மேட்ச்சிலே அடித்தார். நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ எஸ், இவர் இருந்தார்னா தலைவலி தான் ஆப்போனன்ட் டீமுக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு தலைவலி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. அண்டு விளையாடக்கூடிய 14 மேட்சாக இருக்கட்டும், அந்த 14 மேட்ச்லேயுமே செஞ்சுரி அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பார்க்கலாம், அந்தளவுக்கு திறமை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் செஞ்சுரியாவது எல்லா மேட்சும் அடிங்க எடுத்தோ அப்படின்னு தான் நான் ஒரு வாழ்த்து சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரித்துவோட ஒரு ஓப்பனிங் ஸ்கில் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அது பெரிய அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. எஸ், இவரோட இத்தனை வருஷம் விளையாண்ட ஒரு ஆப்போசிட்டில் விளையாட ஒரு பிளேயர் இல்லை. அதாவது இவர் கூட இருந்த இன்னொரு ஒரு ஓப்பனர் இன்ஜூர்டு ஆகி ரூல்ட் அவுட் ஆகிருக்காரு ஐபிஎல்ல இருந்துன்னு சொல்லலாம். பிகாஸ் மே மந்தில் தான் அவர் ரெக்கவர் ஆவாருன்னு சொல்லியிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஏப்ரல் எண்டில் வந்தாருன்னா கூட, இல்லை ஏப்ரல் மிட்டில் வந்தால் கூட கிட்டத்தட்ட பாதி சீசன் மேலேயே நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா எத்தனை மேட்சஸ் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும், அதில் எத்தனை மேட்ச் அவர் நல்லா விளையாடுவார்,
அவர் கூட இவர் கம்பைன் ஆவாரா? ஏன்னா பாதி சீசன் வேற ஒரு பிளேயர் கூட விளையாண்டுட்டு இன்னொரு பாதி சீசன் இன்னொருத்தர் கூட விளையாடும் போது அது டவுட்டு தான். பார்க்கலாம் ஐபிஎல்லில் எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த பிளேயர் வந்து சிவம் துபே. எஸ், ஏன் சிவம் துபேவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எஸ் இவர் லாஸ்ட் சீசனுமே நம்ம நல்லா தான் விளையாண்டுருந்தார். அண்ட் இவரை இம்ப்ரூவ் பண்ண ஒரு வருஷம் இருந்திருக்கு. அந்த ஒரு வருஷமுமே அவர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சீரீஸ் கூட இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஜூர்டு ஆகிட்டார். இன்ஜூர்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ வேணாலும் சிஎஸ்கே கேம்பில் ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் இயர் அவரோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 418 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஆனால் ஆவரேஜ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 38 ரன்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 158 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 35 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட் சிக்ஸ் ஹிட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து செகண்டோ தேர்ட் பொசிஷனில் இருப்பார். அண்ட் இவர் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் சிவம் துபே. அதனால தான் இவரை டீமில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரஹானே 2.0. ஸோ ஏன் இவர் எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பிளேயர்னு முத்திரை கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை மாற்றினது நம்ம தலை தோனின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் டீம் மேனேஜ்மெண்ட்டுமே ஒரு பெரிய முக்கியமான காரியம் தான் சொல்லுவேன். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 32 வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா 326 ரன்ஸ் வச்சார். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் 172. இதில் என்னப்பா சர்ப்ரைஸ் இருக்குது, ரொம்பலாம் சூப்பராக ஒன்றும் இல்லையே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில மேட்சஸில் இவர் அட்டாக் பண்ணியிருந்தார். அந்த அட்டாக்கை பார்த்துட்டு இவர் ஒரு ஹார்ட் ஹிட்டர், அவர் திரும்ப வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே இவர் ராகுல் டிராவிட் மாதிரி ஆகிடுவார், இவருக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது T20 ஃபார்மேட்டில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, இவர் ஷாக்கிங்காக திருப்பியும் உள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆன் 2023 ஐபிஎல். ஸோ அதே இது ஐபிஎல் 2024 இவருக்கு பண்ணுறாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீமும் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டனுமே இவர் கேட்குற ஒரு ஆர்டரில் இறங்கி விடுவார். ஸோ யூஸ்வலாக 1 டவுன் இறங்கிட்டு இருக்காரு. ஈவன் இவர் ப்ரொமோட் பண்ணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வித் ரித்துராஜை விடுறாங்களா, இல்லை மொயின் ஓப்பன் ஆகிறாரா, இல்லைனா ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் ஆகிறாரான்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும். அதே தான் மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ரித்துக்கிட்டையுமே கேட்டிருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே நடந்து தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன பிளேயர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் என்ன டீம் முடிவெடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜடேஜா தான். ஜட்டு எஸ் போனாட்டி இன்னிங் ஷாட் அடித்தது இன்னுமே மறக்க முடியல. அதுக்குள்ளேயும் அடுத்த சீசன் வந்துருச்சு. பார்க்கலாம் இந்த சீசனில் என்னென்ன எல்லாமே அற்புதம் பண்ண வெயிட் பண்ணுறாருன்னு. நல்லா ஞாபகம் இருக்குங்க, 2022 38 ரன் அடித்தாருங்க ஒரே ஓவரில். ஸோ 37 ரன் நினைக்கிறேன். ஸோ எஸ், நோ பால் போட்டாங்க, அடித்தாங்க, அது எல்லாமே இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா 30 ரன்னாக இருக்கட்டும், இல்லை 24 ரன்னாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அத்தனை சிக்ஸ் அடித்தது ஜடேஜா தாங்க. ஆன்ஃபீல்டில் இதெல்லாம் பண்ண முடியுமானா எஸ், பண்ணவும் முடியும். ஒரு காலத்தில் பீக்கில் இருந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இவர். இந்த பர்ஃபார்மர் வந்து இன்னுமே பீக்கில் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எஸ், ஏஜ் ஆகிட்டு தான் இருக்குது ஒரு சைடில். பட் அந்தளவுக்கு ஒன்றும் ஏஜ் ஆகிடுறதில்ல. கேப்டன்சி கொடுத்து பார்த்தாங்க, அவருக்கு செட் ஆகலை. நிறையா மேனேஜ்மெண்ட்டோட இஷ்யூ இருந்துச்சு, பிளேயரோட இஷ்யூ இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தலை தோனியோட நியூ ரோல் என்னன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. அந்த நியூ ரோல் என்னவா வேணால் இருக்கலாம். மைட் பி அது கேப்டன்லேருந்து போகிறது இல்லாமல் இந்தியா சிமெண்ட்ஸ் கூட அவர் ஏதாவது ஒரு புது ரோல் எடுத்திருக்காரா, இல்லைனா எத்தியாத் ஏர்வைஸ் புதுசாக வந்திருக்காங்க, அவருக்கு இல்லை ஏதாவது ரோல் ஜாயின் ஆகிருக்கா, இல்லை ஆட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் அதுக்கான ஆன்சர் தெரியும். ஸோ இல்லை தலதோனி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன தான் ரோல் அந்த ரோலுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கலாம். அண்ட் மொத்த ஸ்குவாடுமே ஒரு நல்ல எந்தோடு இருக்காங்க, ப்ராக்டிஸ் மேட்ச் அடிச்சு நல்லா தான் விளையாடுறாங்க. அண்ட் 2024 கப்புமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ், டீம் சூப்பர் ஸ்ட்ராங், நம்ம தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆஃப் 2024 ஐபிஎல்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலுமே இந்த பிளேயர்ஸை வச்சுட்டு தலை தோனினால் கப் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கப்பை அடித்து நம்ம தூக்கிட்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐபிஎல் நியூஸும் அண்ட் சிஎஸ்கே பற்றி எக்ஸ்க்ளூசிவான நியூஸஸுமே உங்களை தேடி வரும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட். அண்ட்
தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அகெயின்.